நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே முன்னுக்கு போகாமல் இருக்க நம்மை தடுப்பது 2 காரியங்கள் இங்கே ஆண்டவர் சொல்வதாக நான் பார்க்கிறேன். ஒன்று, ஆண்டவர் இயேசு பரிசேயர் ஏரோதியர் புளிப்பு மாவை குறித்து கவனமாயிருங்கள் அப்படி சொல்றார். கவனமாயிருங்கள். எதை பற்றி கவனமாயிருக்கணும்? ஏரோதியர் பரிசேயர் இவர்களுடைய புளிப்பு மாவை குறித்து கவனமாயிரு. அது என்ன புளிப்பு மாவு? புளிப்பு மாவு குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். மிக குறிப்பாக பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு கண்டிப்பாக புளிப்பு மாவை பற்றி தெரியும். எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இட்லி சுடுவதற்கு, தோசை சுடுவதற்கு, அந்த மாவை புளிப்பேற்றுவதற்கு நாம் கொஞ்சம் புளிப்பு மாவை எல்லா மாவிலும் சேர்த்து விடுகிறோம். அந்த கொஞ்சம் புளிப்பு மாவு என்னவாக மாற்றுகிறது? எல்லா மாவையும் புளிப்பாக மாற்றுகிறது.